பிரைஸ் தி லார்ட். கரம் கூப்பி ஜெபிக்கலாம் என்று கேட்டோம், கரம் நீட்டி கொடுக்கலாம் என்றும் கேட்டோம். இப்போது கரம் கோர்த்து அறிவிக்கலாம். இப்படி கரம் கோர்த்து என்று சொல்லும்போது அது ஒரு கணவன் மனைவியாக இருக்கலாம், ஒரு தாய் மகளாக இருக்கலாம், அல்லது ஒரு தகப்பன் மகனோடு சேர்ந்து இயேசுவை அறிவிப்பதற்கு புறப்பட்டு செல்லலாம். சிநேகிதர்கள் 2 பேர் சேர்ந்து இந்த ஊழியத்தை நம்ம செய்யலாம். ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவும் 2 பேராக 70 பேரை அனுப்பினார் என்று நம்ம பார்க்குறோம் இல்லையா? இந்த நாட்களில் நாம் செய்கிறோமா, அறிவிக்கிறோமா? உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிக்க போன பெண்களிடத்தில் தூதன் சொன்ன காரியம் இதுதான்: சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். சீக்கிரமாய் அவசரப்படுத்துகிறார். இந்த நாட்களில் நம்ம அவசரமான காலகட்டத்தில் இருக்கிறோம். யோபு 4:20, காலை முதல் மாலை வரை மடிந்து கவனிப்பார் ஒருவரும் இல்லாமல் நித்திய அழிவடைகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் பெண்கள் மாத்திரமல்ல, சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் என்று சொல்லி எத்தனை பேர் மடிந்து கொண்டிருக்காங்க. ஒரு முறை கூட கிறிஸ்துவை அறியாமல் நித்திய அழிவடைகிறதே நம்ம பார்க்கிறோம். யோவான் 10:16, இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். ஒரு மேய்ப்பனுக்கு 100 ஆடுகள் இருந்தது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஆடு தொலைந்து போயிடுச்சு, 99 ஆடுகள் இருந்தது. ஆனால் 99 ஆடு போதும்னு சொல்லி அந்த மேய்ப்பன் இருக்குல்ல, தொலைந்து போன ஒரு ஆட்டை தேடி போகிறாருன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? ஆனால் இன்றைக்கு தொழுவத்தில் ஒரு ஆடு தான் இருக்குது, 99 ஆடு தொலைந்ததாக நம்ம பார்க்குறோம். இந்த நாட்களில் ஆண்டவர் அந்த கரிசனையை நமக்கு தந்து, ஆண்டவரே எனக்கு அந்த ஆத்ம பாரத்தை தாரும், ஆண்டவரே ஆத்ம பாரத்தை எனக்கு தர. அந்த பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். இந்த நாட்களில் நம்மளால் எந்த ஊழியத்தை நம்ம செய்யும்போது, ஆண்டோடைய சன்னிதானத்துக்கு நம்ம போகும்போது, நம்மை வரவேற்பதற்கு நம் மூலமாக ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் அங்கே உண்டு. யாக்கோபு 5:20, தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். தப்பிப்போன மார்க்கத்தில் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து. இன்றைக்கு நீங்கள் நானும் அந்த ஊழியத்தை நிமித்தமாக ஒரு பாவியை அந்த மரணம், நித்திய மரணத்திலிருந்து தப்பிக்க முடியும். எனக்கு ரொம்ப ஆசை என்னென்னா, ஒரு நாளையில் ஒருவருக்காவது சுவிசேஷம் சொல்லணும், இயேசு நல்லவர் என்று சொல்லணும். இப்போ ரொம்ப பஸ்ஸில் ஏற முடியலை. அந்த நாட்களில் பஸ்ஸில் நான் போகும்போது தோள் ஒட்டி ஒரு பெண் உட்கார்ந்துருப்பாங்க. நிச்சயமாக ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி அவங்ககிட்ட இயேசு நல்லவர் என்று சொல்லி, ஒரு முறை அவ்விதமாக ஒரு சகோதரிகிட்ட அவங்க கையை பிடிச்சி சொன்னேன், அம்மா நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களான்னு. ஒன்று அந்த அம்மா என்னை திருப்பி பார்த்து கோபமாக, என்னம்மா என்கிட்ட கேட்குறா சந்தோஷம்னு சொல்லி. எனக்கு எங்கே சந்தோஷம்னு சொன்னாங்க. என்னை நல்லா பாருன்னு சொல்லும்போது, ஏன்னா அது வரைக்கும் அந்த அம்மா திரும்பியே தான் உட்கார்ந்தாங்க. திரும்பி பார்க்கும்போது அவங்க முகத்திலலாம் ரத்த வடுக்கள், கையிலையும் நிறைய காயங்கள். என்னம்மா ஆச்சுன்னொன்னே, என் கணவன் குடிக்காரன், என்னை ஒவ்வொரு நாளும் அடிப்பார்மா, இனி இருந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லி சென்னையில் பாரிஸ் காணல எங்கள் அம்மா பூ கட்டுறாங்க. எங்கள் அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லலை, எங்கள் அம்மாவை பார்த்துட்டு வர்றேன். ஏன்னா நேற்று நான் கொஞ்சம் தூக்க மாத்திரை சாப்பிட்டேன், காலையில் நான் முழிச்சிட்டேன். இன்றைக்கி அதை டபுளாக வாங்கி மடியில் வச்சுக்கிறேன், எங்கள் அம்மாவுடைய முகத்தை மட்டும் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லி போனேன். எங்கள் அம்மா ஒரு காஃபி வாங்கி தந்தாங்க, குடிச்சிட்டு இப்போ நான் திரும்பி போயிட்டுருக்கிறேன். மடியில் தூக்க மாத்திரை டபுளாக இருக்குதுன்னு சொல்லி இப்போ மறுபடியும் அந்த அம்மாவுடைய கையை பிடிச்சி, நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாமா, அந்த வழியை உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி இயேசு என்ற நாமத்தை சொன்னேன். அந்த அம்மாவுடைய முகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடுச்சு. நானும் வாழ போகிறேம்மான்னு சொன்னாங்க.
அவங்க இறங்க வேண்டிய இடம் வந்துடுச்சு எடுத்துக்கோங்க. அப்போ அவங்க எழும்பினோடனே என்னை தாண்டி தான் அவங்க வரணும். குனிஞ்சி என் காலை தொட்டு வணங்கினாங்க. இதுவரைக்கும் என் பக்கத்தில் எத்தனையோ பேர் உட்கார்ந்த அந்த சீட்டில் நான் அழுக்காக இருக்கேன்னு சொல்லி தள்ளி தள்ளி உட்காந்தம்மா. நீ என் பக்கத்தில் ஒட்டி உட்காந்து என் கையை பிடிச்சி இந்த அன்பான வார்த்தையை சொன்னியம்மான்னு சொன்னோன்னே கண்டக்டர் சத்தம் போட்ட கீழே இறங்குமான்னு சொன்னோன்னே அவங்க வேகமாக இறங்கி அந்த பஸ்ஸு புறப்படக்கு முன்னால் என்ன செய்தாங்க தெரியுமா? மடியில் உள்ள அந்த டபுளாக வாங்கிட்டு வந்த தூக்க மாத்திரையை அங்கே ஒரு சாக்கடை ஓடிட்டு இருந்து சாக்கடையில் தூக்கி போட்டு என்னை பார்த்து கையை செத்துட்டு போனாங்க. தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் நெவர் ரிட்டர்ன். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் நெவர் நாக் அட் யுவர் டோர் அகெயின். ஆகையினால கிடைத்த வாய்ப்புகளை உபயோகப்படுத்தி ஆண்டவருக்கு ஆத்துமக்களை ஆதாயம் செய்ய. ஒரு வேளை நான் அன்றைக்கு அமைதியாக இருந்தேன் என்றால் நான் மரித்த பிறகு நான் எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த அம்மாவுக்கு தெரியலை. அந்த அம்மாவை வாழ வைப்பதற்கு நித்திய ஜீவ வழிக்குள்ளாக வழி நடத்துவதற்கு கர்த்தர் எனக்கு வாய்ப்பு தந்தார். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கரங்கோர்த்து அறிவிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.